ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியா ஒரு யோதா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல பிகேஎஸ்ஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர் தான் மறுபடியும் சோதனை பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன நண்பர் இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தைகவும் உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ இருக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒன்று உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு ஆனால் அது சாக்லேட் என்பதை நினைக்காதது. எனக்கு இது வாக்கில் எச்சமில்லை. ஆறு என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டுக் கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல. நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. இவர் அல்ல. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படியே சார், நீ அசைபிடிஃபாத. அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். இங்க என்ன நடக்குது? இசனிஸ் அடிக்கலத்துல இருக்குது. இங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், இது அப்படின்னு தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன? வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்?
கவலைப்பட வேணாம். வணக்கம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சல் வராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? அவன் அந்த துணியில விட்டான். நீங்க சுழற்சி கொடுங்க. சேனல் சரண்டா. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது? ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம் விலங்கு. சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறதில்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி. பாரு, நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். நான் ஒரு மசமணி நான் சுத்தி sorக்கின்றேன். ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? ஓகோ, வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த பனிதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னா எனக்கு நீங்கள் தெரியும். என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்க செய்தீர்கள். நான் கேசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். நிறுத்து, எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் அந்த சாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி, நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி, ஹாய். இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே. என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஓ, ஹார்ட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்க இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சது. இப்ப போகலாம்.
நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை. நான் உண்மையிலே எங்க மான், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நம்ம நீங்கள் கார் நீண்ட உள்ளே அமர காலமாக வேண்டியிருக்கும். ஒன்றாக விற்பனை செய்யலாம். கடைசியாக நாம் கூட இருக்கும். அச்சண்டி நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராக இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது சற்றின் கீழே உள்ளதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அளவிலான நொச்சலிக்காத பெரிய லாலிபாப்பை நான் இதுவரை பார்க்கவில்லை. என்னுடையது கூட சுமார்தான், ஆனாலும் அது பெருசா இல்ல. பெண்களே, இந்த முறை நிச்சயமாக நமக்கு அதிர்ச்சியாக நடந்தது. ஆனால் எல்லா தவறுகளிலும் கிட்டியே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தால் சரி, ஆனால் நீ சிஇஓஸ் பாஞ்சையாவாக வேண்டும். ஏனெனில் உன்னிடம் சிறிய ஒன்று உள்ளது. அதை முயற்சி செய்வோம். நான் வாந்தி எடுக்காது என்பதை நம்புகிறேன். இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை. உயிரடைவதாக வந்துள்ளது. இது அருவருப்பாக உள்ளது. என் வாயில் ஈ இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறாய்? ஓ, அதுவே நான் பயப்படும் விஷயம். அந்த தேரை இழைத்தால் நன்றாக இருக்காது. ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன். ஓ, நான் உள்ளே அமைத்து வைத்திருந்த அதிர்ச்சியை முற்றிலும் மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இது ஒரு உண்மையான தேள். அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான். ஓ, இது வலிக்கிறது. என் ஏழை மூக்கு. உங்களும் சிரிக்கிறார்கள். கேண்டி, அதே விதி உன்னை காத்திருக்கிறது. அந்த ஏன் மீன் எனக்கு அழுக்கினை ஏற்படுத்தாது. இது வெறுப்பூட்டுவதுதான். மேலும் நீ சரிதான் சொன்னாய். லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. ஹாலி, அவள் சாப்பிடும் போதே நாம் விளையாடலாம். நான் ரெடியாக இருக்கிறேன். பாலி, தூங்காமல் இரு. எழுந்திரு. நான் சொல்றேன். கேண்டி முடிவடைய போகுது. நான் இதுக்காக இவ்வளவு நேரம் செலவிடுறதேன். இந்த லாலிபாப் வெரைட்டியோட நிறைய நல்ல வழி இருக்கு. அதை கவனமாக ஜாக்கிரதையா பண்ணு. சப்பே, பெண்களே, நீங்களும் என்ன ப்ரோம்சஸ் இருக்க வேண்டாம். அது ரொம்ப அருமை. பூரணமாக. எனக்கும் கொஞ்சம் மீதமும் இருக்கு. மீனை பற்றி என்ன? நீ அதை மறந்துடுவாய் என நம்பினேன். அதை பற்றி அதனால் மட்டும் கோரமாக உள்ளது. இதன் வாசனை கேட மெம்பர் ஸ்பெசிபிக் ஒபியா, இது உயிரோட இருக்கிறது. மேலும் இது என்னை மிகவும் வழியாக அடிக்கிறது. மீன் உருவாக்கியது பல வேளையிலும் இல்லை. இதுக்காக நான் இப்போதே அதை சாப்பிட போகிறேன். ஐயோ, நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கிறேன். ஏனெனில் இது மிகவும் அருவருப்பானது. நான் கிட்டத்தட்ட உமிழ்வு செய்தேனே. நீ அதை முடிக்க வேண்டும். அதை வேகமாக செய்ய எப்படி என்று எனக்கு தெரியும். முடிஞ்சது. அது அருவருப்பாக இருந்தது. அது வலிக்கிறது. அடுத்த முறை கவனமாக இருக்க முடியுமா? ஆனா இந்த முறை நான் தான் முதலில் மூடிய திறக்கிறேன். சரி, எனக்கு ட்விக்ஸ் உடனே பிடிக்கும். நான் அதிர்ஷ்ட குறைவாக இருந்தேன். ஆஹா, பாருங்கள், நான் எவ்வளவு பெரிதியானதாக பெற்றேன். அந்த காரணத்திற்காக என்னை ஈர்க்கிறது. ஒரு சாக்லேட் பார் சாரா. ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான். மகிழ்ச்சியுடன். என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கயிறுகளை கொண்டு பரிசோதிக்கிறேன். முயற்சி செய்து பார்ப்போம். மிகச் சுவையாக உள்ளது. இது உண்மையில் மிகவும் நல்லது. அது விரைவாக தின்றுவிடும் நினைக்கிறேன். சரி, இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன். லீலா, நீ காந்தி பேப்பைகளை எகிற்றுக் கொண்டே இருக்கிறாயே. அது நல்லதல்ல. நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். நாளைக்கு சுவையான சாக்லேட். அது ஒரு கெட்ட விஷயமா? நான் களைப்பாக இருக்கிறேன். முடியாது. உங்களுடைய ஐகான் கார்டு முடிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன். அது வேலை செய்யவில்லை.
இப்போது இது வேலை செய்து எனக்கு உதவி தேவை. என்னுடைய கழுத்து பற்றி என்ன? கவலைப்படாதே, உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது. சரி, இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம். ஆனால் முதலில் லைலாவை வஞ்சிக்க இதை பயன்படுத்த வேண்டும். நான் காட்சியாக பள்ளி இருந்தாலும் அம்பையரை போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன? சரிங்க, அப்ப நான் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்தேன். உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? ருசிகரமானது. முடிவில் ட்விக்ஸ் போல குளிர்ச்சியானது எதுவும் இல்லை. உங்கள் விரல்களை லிக் செய்வதற்கே மீதம் இருக்கிறது. இந்த நேரத்தை வீணாக்குவது என்ன அர்த்தமற்ற செயல்? என்ன? ஆனால் தர்பூசணி விதைகள் உணவுக்கு உதவாதவை அல்லவே. எனக்கு ஒரு நிஜமான தர்பூசணி, அதிகப்படியாக அதன் ஒரு பகுதி இருக்கிறது. மேலும் எனக்கு முழு தர்பூசணியுமே இருக்கிறது. ஆனால் நான் பாலிக்கு முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன். ஆம், ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூசணி. விதைகளை எங்கே வைக்க வேண்டும்? நினைக்கலாம். லாலா, உதவிகரமாக இரு. வாவ், ஃபாலி, உனது விதைகள் எனது தர்பூசணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது. இப்போது எனக்கு தெரியும், எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமாலியான கன்றிகள் உள்ளன. மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது. ஏன் காத்திருக்க வேண்டும்? நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும். ருசி ஏதோ ஒன்று இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதைப் போலவே ருசியானது என்று சொல்கிறது. இது உண்மையானது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. சரி ஜாரா, உன் விதை நேரம் வந்துட்டு. ஒரு தர்பூசணி விதையை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கிறது. அது ருசியானதல்ல. ஆனா அதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை நான் என்னை நீர்மேல் பழத்தை சாகுபடி செய்ய முடியாதா? எனது பாட்டி என்னை தாவரங்களை கவனிக்க சரியாக கற்றுத்தந்தார். சாரா, ஜாக்கிரதை, நீ மண் அனைத்தையும் மேசையின் மேல் சிதற போகிறாய். அவள் என் வாய்க்குள்ளும் வந்து விட்டாள். நீங்க இங்க ரோலர் சாத்து கேச்சிங் வைக்கணும். அது அங்க இருக்கணும். அப்புறம் சென்னீர் ஊற்றுமே சுடிக்கணும். பார்ப்போம். மிக வேகமாக நடந்து விட்டது. அவளால் அதை செய்ததாக நான் நம்பவில்லை. என்ன? தர்பூசணிக்காய் வளர்ந்து விட்டது. இப்போது இதை பறிக்க எல்லாம் தயார். வாருங்கள். இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதைப்பற்றான தர்பூசணிக்காயை பெறுவேன். ஜாரியான்ஸ், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாரா, நீ ஜோம் நகைச்சுவையா இருக்கிறாய். ஆகவே